தாவீதிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். பார்த்தீங்களா, எத்தனையோ பேர் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, ஆனால் நீங்கள் எனக்கு கேடகமாக ஷீல்டாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய ஸ்பெஷல் தான் ஸ்பெஷலி நீங்கள் தான். தாவீதுன்னு சொன்னாலே அவன் என்ன கர்த்தர் கர்த்தர்னு சொல்லிட்டு ஆண்டவரையே துதிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படின்னு என்னோட ஸ்பெஷலி நீங்களாக இருக்கீங்க, என் தலையை உயர்த்துகிறவரும் நீங்களாக தான் இருக்கிறீங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் நிம்மதியாக படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தரனை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, அதாவது காப்பாற்றுகிறது கர்த்தருடைய வேலை. தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல இருக்கும். நாமும் தாவீதை போல எனக்கு கர்த்தர் தான் மகிமை, என்னோட ஸ்பெஷல்